ஃபர்ஸ்ட் வந்து கேம்பிளிங் பார்த்தீங்கனாலே இந்த கேம்பிளிங்கிறது ஒரு அடிக்ஷன் தான். ஓகே, இந்த கோவிட் டயத்தில் இந்த இன்டர்நெட்டோட யூசேஜுங்கிறது அதிகமாயிருக்கு. நார்மலாக வந்து யங்ஸ்டர்ஸோ இல்லை பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் ஆன் இன்டர்நெட்டை. இந்த 2021 2022 அதாவது 2020 அண்ட் 2021 மட்டுமே பார்த்தீங்கன்னா அண்ட் ஆவரேஜ் ஒரு 60 மில்லியன் டவுன்லோட் ஆன்லைன் கேம் மட்டுமே நடந்திருக்கு. இது வந்து ஆப் ஸ்டோர் வந்து ஆப் ஸ்டோராக இருக்கலாம், இல்லை கூகுள் பிளே ஸ்டோராக இருக்கலாம். ஸோ அப்படிங்கிற போது இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்க இதனுடைய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவர் சிவபாலாஜி வந்து சொன்னது மாதிரி இது வந்து 100 பில்லியன் இப்போதைக்கு இருக்கு. பட் இது வந்து எக்ஸ்பெக்டட் டு க்ரோ 150 பில்லியன் 200 பில்லியன் இன் 2 to 3 years. அப்படிங்கிற போது இது வந்து வெரி பிக் இண்டஸ்ட்ரி. ஓகே, இந்த கேம்பிளிங் அப்படிங்கிறது இது வந்து ஒரு டிஜிட்டல் கொக்கைன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆன்லைன் போதை தான். இதுல வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க தென் அதுலேருந்து வெளியில வர்றதுங்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து எதிரில் விளையாடக்கூடியது வந்து அல்கோரிதம். ஓகே, இதுதான் வந்து மேட்டர். இப்போ இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரூல் கொண்டு வர்றேன், அதாவது பேன் பண்ண போறேன் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். பட் இதுல வந்து ஆக்ஷன் எப்படி வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது பேனை மட்டும் வச்சு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். இது வந்து 2-3 ஆங்கிள் டீல் பண்ணணும். முதல் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னாக்க ஒன்னு வந்து ஓகே, அதாவது ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றது, அதை பாஸ் பண்ணி பில் பாஸ் பண்றது, அது ஒண்ணு. செகண்ட் இது வந்து மோர் வந்து அவேர்னஸ் வந்து மஸ்ட் இந்த கேஸ்ல. இது வந்து எல்லாருக்குமே தே நீட் டு பி விஜிலண்ட். இந்த ஆன்லைன் கேம்ங்கிறது ஒரு அடிக்ஷன் தான். அதுல வந்து கண்டிப்பா ஜெயிச்சு, அதாவது விளையாண்டு ஜெயிக்க முடியாது. ஓகே, அது வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி என்கேஜிங்கா வச்சுக்கிட்டு பிளே பண்ண வைப்பாங்க. பட் எவென்ச்சுவலி இது பாத்தீங்கன்னா மணி வந்து லூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதனுடைய மந்த்ராவை. இதுல வந்து ஜெயிக்க முடியாது. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்க பேன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஸ் வந்து ஸ்டில் வில் பி அவைலபிள் ஆன் உங்களுடைய ஆப் ஸ்டோர்ல தான் இருக்க போகுது. ஓகே, கூகுளோட பிளே ஸ்டோர்லயோ இல்லை ஆப் ஸ்டோர்லயே இருக்கும். இது இல்லாம தெர் ஆர் தேர்ட் பார்ட்டியோட ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து இது மாதிரி கேமோ இல்ல ஆப்ஸோ வந்து இருக்கு. அதை யாராவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க எப்படி மானிட்டர் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். செகண்ட் திங் வந்து என்னன்னா, இப்படி யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறத வந்து டவுன்லோட் பண்ணி அந்த கேமை யூஸ் பண்ணி விக்டிம் ஆகுறாங்க, பணத்தை வந்து இழக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க ரிப்போர்ட் பண்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் ஆக்சுவலா. ஓகே, இல்ல இப்ப இந்த ரிப்போர்ட் பண்ற